அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம வினிஸ்கிளாஸ் அகாடமி சார்பாக ஏற்கனவே ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து அவங்க கொடுத்த அஃபீஷியலாக கொடுத்த டென்டேட்டிவ்ல ஒரு சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவறான ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. வித்தின் 2 டேஸ்னு போட்டிருந்தாங்க, நேற்றே கொடுத்துட்டாங்க. மேபி இன்றைக்கி நைட் வரைக்கும் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும்னு தோணுதோ வித் ப்ரூஃப் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்றது நான் சொல்கிறேன். பட் நான் சொல்கிறத தாண்டி உங்களுக்கு சில கேள்விகள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும்னு தோணும், வித் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கோங்க. பார்ட் ஏ, அதாவது தமிழுக்கு வந்து நான் வந்து சொல்லலை. மேபி தமிழ்லேயும் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, அதுக்கான ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் பார்ட் பி மெயின் பேப்பருக்கு மட்டும் சொல்கிறேன், டைப்பிஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ டைப்பிஸ்ட், கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ பார்த்துக்கோங்க. அவங்க கொடுத்த அந்த கொஷின் சீரிஸ் ஏ சீரிஸ் கொடுத்தாங்க இல்லையா அஃபீஷியலாக, அதுலேருந்தே வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 59வது கொஷினாக ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. 14,456 உடன் எந்த மிக சிறிய எண்ணை கூட்டினால் கிடைக்கும் கூட்டுத்தொகை மீதி 6ஆல் வகுப்புடன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் சொன்ன ஆன்சர் வந்து 4, நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் சொன்னேன். பட் இவங்க வந்து 1ன்றதை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு சில கேள்விகளுக்கு வந்து புக் ப்ரூஃப் வந்து கொடுக்கலாம். மேக்ஸுக்கெலாம் நீங்கள் வந்து புக் ப்ரூஃப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நோட்டில் வந்து சால்வ் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் அட்டாச் பண்ணி ப்ரூஃப் அனுப்பலாம். ரைட்டா? ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா போதுமானது. இதெல்லாம் வந்து நீங்கள் புக்கு வந்து தேட வேண்டாம். சரி, நான் எப்படி சால்வ் பண்ண ரஃபாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 6ஆல் டிவைட் பண்ணேன். எனக்கு வந்து மீதி என்ன வந்ததுன்னா 2ன்னு வந்தது. ரைட்டா? ஸோ அப்போ வந்து 6ஆல் முழுமையாக டிவைட் ஆகணும் அப்படின்னா ஏற்கனவே மீதி 2 வருது, இது கூட ஒரு 4 ஆட் பண்ண 6 வந்துடும். அப்போ வந்து அந்த நம்பரை வந்து நம்ம வகுக்கும் போது மீதியின்றி வகுப்படும் அப்படின்ற மாதிரி வருது. அதாவது என்னென்னா, இப்போ இவங்க கொடுத்துருக்குற இந்த டிஜிட் கூட 4ன்ற நம்பரை கூட்டணும். அப்படி நீங்கள் கூட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும்னா 56 ஒரு 60ன்னு வரும். அதாவது 14,460ன்னு வரும். ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 14,460ன்ற நம்பர் வந்து 6ஆல் வகுக்கும் போது மீதியின்றி வகுப்படும் அப்படின்றதான் வந்து சரியாக இருக்குது. இவங்க சொன்ன அந்த 1ன்றது இருக்கு இல்லையா, இப்போ வந்து 14,457 அப்படின்னா நீங்கள் வேணால் இதை 6ஆல் வகுத்து பாருங்கள். ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனில் கூட வகுத்து பாருங்கள். கால்குலேட்டர் உங்கள் ஃபோனில் இருக்கும் இல்லையா, அது கூட வகுத்து பாருங்கள். 0.5ன்னு வரும். ஸோ அப்போ மீதியின்றி இது வந்து வகுப்படாது 1ன்றது ஆட் பண்ணுறதுனால. அப்போ இது வந்து தவறாக இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து இது மாதிரி நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி, ரைட்டா, மீதி வந்து 2 வருது, இது கூட 4 ஆட் பண்ணும் பொழுது 6 வருது. ஸோ அப்போ வந்து நம்பர் வந்து 14,460 வருது. அதுதான் வந்து 6ஆல் வந்து மீதியின்றி வகுப்படும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஆட் பண்ணும் பொழுது. ரைட்டா? ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணால் மார்க் கிடைக்கும். அடுத்தது எந்த கொஷின் அப்படின்னா ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் போட்டாங்க இல்லையா. ஆக்சுவலாக இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா இவங்க கொடுத்த 126ன்றது ஆன்சர் வந்து சரிதான். ஆனால் இந்த பேட்டர்ன் கொடுத்தாங்க இல்லையா, இதில் வந்து நான் அப்பயே சொல்லியிருந்தேன் இந்த 314ன்றது தப்பு, டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ இந்த கொடுத்துருக்க கொஷினே தப்பு. அதனால் இந்த 4 ஆன்சரில் எந்த ஆன்சர் கொடுத்தாலும் அவங்க மார்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம். ரைட்டா? ஸோ 314 வராது, ஆக்சுவலாக 344ன்னு வரும். பேட்டர்ன் என்ன அப்படின்னா இதுதான் பேட்டர்ன். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், 10 கியூப், அதாவது 1000 1 போச்சுன்னா 999 வருது. 9 கியூப் +1 -1 இது +1 இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் போயிட்டுருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 கியூப் +1 அப்படின்னு வரும். அப்போ வந்து 343 +1 344 வருது. ஸோ அந்த இடத்துல 314 வராது, 344 வரும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி காட்டலாம். 6 கியூப் -1னா 215 வருது. ஸோ ஆன்சர் வந்து 5 கியூப் +1 126ன்றது சரிதான். ஆனால் வந்து இது கொஷின் தப்பு. ஸோ 4 ஆப்ஷனில் என்ன கொடுத்தா கொஷின் தப்புன்னு சொன்னால் 4 ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து மார்க் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மெயில் பண்ணி கேளுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஒருவர் மேற்கு திசை நோக்கி நடக்க தொடங்கி இது மாதிரி இருக்கு இல்லையா, வலதுபுறமாக திரும்பி மீண்டும் வலதுபுறமாக திரும்பி கடைசியாக தனது இடதுபுறம் திரும்புகிற நிலையில் தற்போது அவர் எந்த திசை நோக்கி நடக்கிறான்னு நான் வந்து வடக்கு அப்படின்றதான் வந்து கொடுத்துருந்தேன் டென்டேட்டிவ் கீழே. ரைட்டா? இதெல்லாம் மேக்ஸு. ஸோ இவன் வந்து தெற்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் அப்படியே ஆங்கிலத்தில் இன்டர்நெட்லேயே அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இவங்க அப்படி இந்த கொஷினை தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுக்கு இவங்களே பாருங்கள் ஏன்றதான் ஆன்சர், ஆப்ஷன் கூட மாறல. இங்கே பாருங்கள், நார்த்து சவுத்து வெஸ்ட் ஈஸ்ட்டாக, அங்கே பாருங்கள் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. ஈஸ்ட்டு, ஸோ ஈஸ்ட் வெஸ்ட்டு மட்டும் தான் மாற்றிருக்கு. நார்த்து சவுத்து அப்படியே தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ போட்டிருக்காங்க. ஸோ நார்த்துன்றது தான். ஏ மேன் ஸ்டார்டட் வாக்கிங் வெஸ்ட், ஈ டர்ன் ரைட்ஸ் தென் ரைட் அகைன் அண்ட் ஃபைனலி டர்ன் லெஃப்ட் டுவார்ட்ஸ் வித் டைரக்ஷன் வாஸ் ஹீ வால்க்ஸ் நவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே தான் இங்கே ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு எழுத்து கூட மாறி இருக்காது, அப்படியே தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து
ஸோ இந்த எந்த திசையை போகிறான்? ஆக்சுவலாக வந்து மேற்கு திசை, கிழக்கு மேற்கா. ஸோ மேற்கு திசையை வந்து நோக்கி போகிறான். அதுக்கப்புறம் வலதுபுறமாக திரும்புகிறான். அப்போ இந்த மாதிரி மறுபடியும் வலதுபுறமாக திரும்புகிறான். அப்போ இந்த மாதிரி ஃபைனலி வந்து இடதுபுறமாக திரும்புகிறான். ஃபைனலி இடதுபுறம். அப்போ இந்த டைரெக்ஷன் வரும். அப்போ நார்த்து வரும். ஸோ அதே கொஷின் தான். ஸோ இந்த டயக்ராம் இந்த மாதிரி வந்து இந்த நான் இப்போ காட்டுறேன் இல்லையா? ஸோ இந்த பிக்சரை எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நார்த்து தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ வந்து கண்டிப்பாக வடக்கு தான் வரும். இது வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தெற்கு சொல்லியிருக்காங்களா, அது வராது. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது இந்த இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ரைட்டா? ஸோ இது என்ன அப்படின்னா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரை வந்து யூனியன் பிரதேசமாக ரெண்டாக உடைச்சாங்க இல்லையா? சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாங்க இல்லையா? அந்த சட்டப்பிரிவு நீக்கினாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேபி இது சரியாக இருந்திருக்கலாம். ஸோ இப்போ வந்து அது யூனியன் பிரதேசம், இவங்க வந்து ஸ்டேட்டு தான் போட்டிருக்காங்க. அதுவே ஒரு வகையில் தப்பு தான், ரைட்டா? இன்னொன்று வந்து இமாச்சல பிரதேசத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 தலைநகரங்கள் வந்து அது இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்லான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து தர்மசாலா. ஸோ 2 தலைநகரங்கள் வந்து இந்த இமாச்சல பிரதேசத்துக்கு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா ஜம்மு அண்டு காஷ்மீர் வந்து தவறுன்னு சொல்கிறத தாண்டி, ரைட்டா, அது மேபி பழைய புக்குங்களை படித்து அவங்க எதாவது எடுத்தாங்களா என்னன்னு தெரியல, அப்டேட் ஆகாமல். ஆனால் இமாச்சல பிரதேசமும் சரிதான். ஒன்று கொடுத்தா ஏ அண்டு டி கொடுக்கலாம். ஆனால் கிளைம் பண்ணும்போது ஜம்மு காஷ்மீர் தப்பு அப்படின்னு சொல்லியே கொடுங்க. அவங்க வேணால் ஜம்மு காஷ்மீர் வந்து சரின்னு கொடுத்துட்டு ஏவும் வேணால் சரின்னு கொடுக்கட்டும். ஏன்னா வந்து இப்போ வந்து அது யூனியன் பிரதேசன்றதுனால இது வந்து பொருந்தாது. இமாச்சல பிரதேசம் வந்து அது வந்து கிடையாது, ரைட்டா? அது வந்து மாநிலம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து 2 தலைநகரம் இருக்குது. ஒன்று சிம்லா, ஒன்று தர்மசாலா. அப்போ இதுவும் சரி தான். ஒன்று ஏ மட்டும் சரின்னு கொடுக்கலாம், அல்லது ஏ அண்டு டி, ஏவும் சரி டியும் சரி, இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். ஸோ எப்படினாலும் நீங்கள் கிளைம் பண்ணுங்கள், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், ரைட்டா? ஸோ ஏதோ ஒன்று. ஆனால் இது வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம், அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு கொஷின். ஸோ அதை மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். இதுக்கான ப்ரூஃப் புக்கிலலாம் கிடையாது, நீங்கள் நெட்டில் போட்டாலே தெரியும். மேபி இது வந்து எக்ஸ்ப்ளனேஷனாகவே தியரிட்டிக்கலாக நீங்கள் டைப் பண்ணி கூட அனுப்பலாம். இமெயில் தானே பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த குறுகிய நாள் கொண்ட கிரகத்தின் பெயர் என்னன்றாங்க. குறுகிய நாள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பிளானட் வித் த ஷார்ட்டஸ்ட் டே? அந்த ஒரு நாள் இருக்கும் இல்லையா, இரவு பகல் நேரம், அந்த இதை தான் இவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஷார்ட்டஸ்ட் டே அப்படின்னு வரும்பொழுது இது புக்லேயே வந்து இருக்குது. ஒவ்வொரு கோளுக்கும் அந்த நாள் வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து வியாழன், ஜூபிட்டர் அப்படின்றதா வரும், புதன்றது வராது. ஒரு நாளின் அளவு அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து 58.65 நாட்கள். புதனுக்கு வந்து 58.65 நாள் வருது. நம்ம பூமிக்கு வந்து 24 மணி நேரம், அதாவது 23 மணி நேரம் 93 அந்த இது வந்து பாயிண்டில் வருது. ஸோ அதனால தான் நமக்கு 4 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பிப்ரவரியில் 28 நாட்கள் போட்டு லீப் ஆன்லாம் போடுவாங்களா, 28 29 நாள் போட்டு. ஸோ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் பிப்ரவரியில், 28க்கு பதிலாக 29 நாட்கள் வரும் இல்லையா? அதெல்லாம் வந்து இந்த ஷார்ட்டஸ்ட் டைம்ன்றதுலாம். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, அந்த கதையெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஸோ இப்போ என்னென்னா புதன்றது 58.65 நாள் போட்டிருக்கான். வியாழனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க கோள்களே 9.92 மணி, 9.92 மணி. ஒரு நாள் என்பது இந்த டைம் தான் இந்த கோளுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து குறுகிய நாள் கொண்டது, ஒரு நாளின் அளவுன்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு கோளிலும் ஒரு நாள் அளவு. குறுகிய நாள் கொண்டதுன்னா கண்டிப்பாக அது வியாழன் தான். இதுக்கு ஸ்கூல் புக்கே நீங்கள் ப்ரூஃபாக கொடுக்கலாம். 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம், அதில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா அண்டம், 9வது பாடம் நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டம் அப்படின்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க, அதில் இது இருக்குது. ஸோ அதனால் ஸ்கூல் புக்கு ப்ரூஃபே இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ வியாழன் என்பது தான் சரி. அதாவது சூரியனை சுற்றி வர அந்த டிஸ்டன்ஸை பற்றி இவங்க கேட்கல, அந்த கோளோட ஒரு நாள் அப்படின்ற அந்த கணக்கை தான் கேட்டிருக்காங்க. ஷார்ட்டஸ்ட் டேன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வியாழன் தான் வரும், நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்கூல் புக் ப்ரூஃபே இருக்குது, ரைட்டா? இப்போ எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 நாள் ஒரு 5 கொஷின் நான் சொல்லியிருக்கேன். 5 கொஷினுமே அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு கொஷின். இப்போ உங்களுடைய மெயில் ஐடியிலேருந்து இந்த மெயில் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், நீங்கள் டைப்பிஸ்டா இல்லை எந்த எக்ஸாமுக்கு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ, இல்லை எந்த போஸ்ட்டுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணீங்களோ, ஸோ அதை போஸ்ட் நேமை போடலாம், இல்லை டைப்பிஸ்ட் கூட போடலாம். ஸோ அப்ஜெக்ஷன் ரிகார்டு அப்படின்னு போட்டுக்கோங்க அந்த சப்ஜெக்டில், ரைட்டா?
அது கீழே தான் கண்டென்ட் வரும். ஸோ அந்த கண்டென்ட்டில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் பேர், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே தமிழ் அல்லது ஆங்கிலம் ரெண்டுத்தில் எப்படி வேணாலும் மெயில் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் பண்ணணும்லாம் ஒன்றும் சட்டம் கிடையாதுப்பா. உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் தெரியுமோ அதை பண்ணுங்கள். தமிழில் பண்ணாலும் சரி அல்லது இங்கிலீஷில் பண்ணாலும் சரி, ரைட்டா? இதில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேபி இங்கிலீஷில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கிலீஷில் பண்ணிங்கன்னா ஓகே, தமிழ்லன்னா தமிழ்லேயே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அட்ரஸ் போட்டுக்கோங்க. அட்ரஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் புக்லெட் சீரிஸ் போட்டுக்கோங்க. மேபி வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஏ சீரிஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஏ சீரிஸை கூட மென்ஷன் பண்ணி ஆஃபீஸில் இவங்க என்ன டென்டேட்டிவ் கொடுத்தாங்களோ அந்த சீரிஸை போட்டு இதில் என்ன கொஷின் நம்பர் வருதோ, ரைட்டா, அந்த கொஷின் நம்பருக்கு வந்து கொஷின் நம்பரை மென்ஷன் பண்ணி அதுக்கான ஆப்ஷன் என்ன வரும், ரைட்டா, அதுக்கு சரியான விடை என்ன வருமோ, ஏவா பியா சியா டியா, ஸோ உங்களுக்கு என்ன வருமோ அந்த ஆப்ஷனை மென்ஷன் பண்ணி அதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து ஃபைல் செக்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுங்கள். ஃபைல் செக்ஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பிடிஎஃபாகவும் அனுப்பலாம், இமேஜ் ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் அனுப்பலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ ஒருத்தர் எத்தனை கொஷினுக்கு வேணாலும் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், ரைட்டா? இப்போ நானே சொல்கிறேன், ஒரு 5 கொஷின் இருக்குன்னா நீங்கள் 5 கொஷினுக்குமே ஒரு சிங்கிள் மெயிலே வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், ரைட்டா? இல்லை 5 கொஷினுக்கு தனித்தனியாக கூட மெயில் பண்ணலாம். சம்டைம் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுனாலும் நீங்கள் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் வந்து இந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, அட்ரஸ்ஸு, புக்லெட் சீரிஸ் நம்பர், அதுக்கான கொஷின் நம்பர், அதுக்கான சரியான ஆன்சர் வித் அந்த ஃபைல் செக்ஷனில் வித் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். வித்தவுட் ப்ரூஃபோடு நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணுங்கள், ரைட்டா? கமெண்ட்ஸில் வந்து சார் எல்லோரும் அப்ஜெக்ஷன் பண்ணுமா சார் அப்ஜெக்ஷன் பண்ண தான் மார்க் கொடுப்பாங்களா சார், அப்ஜெக்ஷன் பண்ணவங்க மட்டும் தான் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் கேட்காதீங்க. நான் ரிப்ளை கொடுக்க மாட்டேன். நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணணும்னு தோணுது, உங்களுக்கு மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறத அவாய்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, வித்தின் 2 டேஸ்ன்னு போட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. எனக்கு ப்ரைவேட்டாக ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நானும் வந்து தவறாக வந்து சொல்லியிருந்தேன். உலகின் நீளமான ரயில் நிலையம் அப்படின்னு போட்டு நான் வந்து டென்டேட்டிவ் கீழே வந்து நம்ம இந்தியான்னு கொடுத்துருந்தேன். அது பெங்களூர் உப்ளி அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்டில் எனக்கு கிடைச்சது, நானும் அதை சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இவங்க நியூயார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டாம். மேபி இந்த நியூயார்க்குன்றதே சரியாக இருக்கும் போல். நான் கொஞ்சம் ஆங்கிலத்தில் போட்டு மறுபடியும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு வந்து நியூயார்க்குனே கிடைக்குது. ஸோ நம்ம டக்குன்னு போட்டோம்னா நம்ம இந்தியான்னு வருது. ஆனால் வந்து நல்லா தேடி பார்க்கும்பொழுது தான் தெரியுது நியூயார்க்குன்றது. இங்கே பாருங்கள், கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் 49 ஏக்கர் போட்டிருக்காங்க. 44 பிளாட்ஃபார்ம் அண்டு 67 ட்ராக்ஸ் அண்ட் 2 லெவல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இட் இஸ் த வேர்ல்டஸ் லார்ஜஸ்ட் ட்ரெயின் ஸ்டேஷன் பை நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அண்டு ஏரியா ஆக்குபைடு. எத்தனை நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த ஏரியாவை பொறுத்து பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா இதுதான் உலகத்திலே பெருசு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நியூயார்க்கில் இருக்குது. பாருங்கள், கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் பார்க் அவென்யூ நியூயார்க் இஸ் த வேர்ல்டஸ் டேஸ்ன்னு போட்டிருக்காங்க ஒரு இடத்துல வெப்சைட்டில். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ உலகத்திலேயே பெரிய ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றது இந்த கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் தான். அது எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது. ஸோ மேபி இதுக்கு சரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டாம். நம்முடைய விண்ணேஸ் அகாடமியோட டென்டேட்டிவ் ஆன்சர் தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம், ஓகேவா? நான் சொன்னது தவறு, அவங்க கொடுத்துருக்கிறது சரி, ரைட்? இப்படி தான் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணணும். நான் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். மேபி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் அதான் சொன்னால் ஒரு கொஷனுக்கு தான் ஸ்கூல் புக் ப்ரூஃப் கிடைக்கும், மீதி எல்லாமே நெட்டில் ப்ரூஃபு. மேக்ஸுக்கெலாம் நீங்கள் பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணியே நீங்கள் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஏன்னா மேக்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா போதுமானது. இந்த இதுக்கெலாம் வந்து இந்த இப்போ நான் இது இருக்குல்ல, இதை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அனுப்பலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, ரைட்டா? ஸோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி மிட் நைட் ஒரு 12 மணிக்குள்ளே வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிவிடுங்க. ஒன்றும் பெரிய விஷயம் அப்ஜெக்ஷன் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆக போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போதும். என்னென்ன கொஷின் அப்ஜெக்ஷன் பண்ண போகிறீங்க அதுக்கு ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, ஃபோன்லேயே பண்ணலாம், ரைட்டா? இதுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவை கிடையாது. மெயில் ஐடி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டைம் நான் காட்டவா? இங்கே பாருங்கள், recruitment.mh@gov.in இதுதான் மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு வந்து மறக்காமல் அப்ஜெக்ஷன் பண்ணிவிடுங்க, ஓகேவா? நன்றி, வணக்கம்.